ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ValliVlogz. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குடல் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ குடலை நான் நல்லா சுடுதண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது நான் சூப்புக்கு எடுக்க போகிறேன். அதனால் அது கூட மிளகு, ஜீரகம், வெள்ளைப்பூடு இதை அரைச்சி நான் அது கூட சேர்த்துக்கிறேன். அந்த பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதிக தண்ணி சேர்த்துட வேண்டாம். அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி விசில் போட்டுடலாம். இது வேகிறதுக்கு எப்படி கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 7-8 விசிலாவது விடணும் குக்கரில். இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது விசில் போயிடுச்சு. வாங்க வெந்திருக்கான்னு பார்க்கலாம். குடல் நல்லா வெந்து வந்திருக்குது. இந்த தண்ணியை நான் இப்போ சூப்புக்கு எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம கிரேவி செய்யலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து 2 பட்டை 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா தான் கிரேவியும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்துடலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா எண்ணெயில் வதங்குற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதும் நம்ம குடலை சேர்த்துக்கலாம். நான் அந்த வெள்ளைப்பூடு, ஜீரகம், மிளகு அரைச்சது அந்த பொடியும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம குடலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வேக வச்ச குடலை சேர்த்துக்கலாம். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வெங்காயம், மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். குடலும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணெலாம் இதை நல்லா ஆட்டும். நல்ல குடல் கறி நல்லது உடம்புக்கு. இப்போ நான் அந்த குக்கரில் உள்ள இதே கொஞ்சம் அலசி தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி அதிகமாக சேர்த்துட வேண்டாம். நம்ம கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டன் மசாலா ஏதாவது இருந்தால் நீங்களும் சேர்த்துக்கலாம். நான் கரம் மசாலா மட்டும் தான் சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் குடல் வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்துருக்குறேன். அதனால் உப்பு பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம கிரேவியும் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அவ்வளோதான், நம்ம கிரேவி ரெடி. சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. சூடான சாதத்தில் இதை போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நம்ம கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட்டான குடல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.